பாஜக கூட்டணி வேணும், இந்த கூட்டணி இருந்தால் நமக்கு ரொம்ப பலமாக இருக்கும், நம்மளால் அவங்களுக்கும் ஒரு பலம் வரும்னு எல்லாரும் ஆசைப்பட்டதுனால தான் மக்களோட விருப்பமும் தொண்டர்களோட விருப்பமும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் பொதுச் செயலாளர் இந்த முடிவும் இந்த கூட்டணியும் ஏற்படுத்தினார். விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா அவர் இன்னும் அரசியலே பண்ணலை, அவரோட கொள்கை என்னன்னே தெரியல. அவர் இன்னும் கூட ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாரு, அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. மக்களோட மக்களாக தெருவுக்கு வெயிலில் நின்று மக்கள் பற்றி பேசும்போது அவரோட செயல்பாடுகள் பார்க்கும்போது நிச்சயமாக நாங்கள் அவரை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அப்போ செய்வோம். அவர் அரசியல் செய்யும் போது கூட்டணி என்றது எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். இன்னும் 1 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு, அட்லீஸ்ட் 10 மாசம் இருக்கு. கூட்டணி என்றது இப்போ எதுவுமே முடிவு பண்ண முடியாது. சன் டிவி காரங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன இன்னொரு வாட்டி கேளுங்க. எங்களோட கட்சி எப்பவுமே எங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை மக்களோட மக்களா இருந்து மக்கள் தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் கிட்ட போய் பேசுங்க, மக்களை பாருங்க. இது மட்டும்தான் அதிமுக தலைமை எப்பவுமே அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்லும். விஜய் சாருக்கு எங்க போனாலும் கூட்டம் வருங்க. அவர் மிகப்பெரிய நடிகர், அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. எங்க போனாலும் அவர் கூட்டம் வர்றதா செய்யும். அவர் ஷூட்டிங்க்கு போனாரு, கூட்டம் வந்தது, ரசிகர்கள் வர வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அவருக்கே தெரியும். அவர் ஓட்டு போட போனாலும், சினிமா பார்க்க போனாலும், மேட்ச் பார்க்க போனாலும், ஒரு சின்ன பட பிடிப்புக்கு போனாலும் அவருக்கு கூட்டம் வரதா செய்யும். அதுல என்ன அதிசயமா இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல் நிறைய கட்சிகளை பார்த்துருக்கு, நிறைய கட்சி தலைவர்களை பார்த்துருக்கு, நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்த தமிழ்நாடு பார்த்துருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் இது ரொம்ப சீக்கிரமா பேசுற மாதிரி இருக்கும், காத்திருந்து பார்க்கலாம். இந்தியா அவர்கள் எப்போ வேணும்னாலும் களத்துல தான் நிற்பாங்க. இப்பவும் நான் களத்துல தான் நின்றுகிட்டு இருக்கேன். எனக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் கிளம்பினாரு. அவர்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்கலாம், நீங்க ராஜ்யசபா சீட்டு யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ண போறது எங்க தலைவர், நான் இல்ல. பாஜக கூட்டணி சுமூகமா இருக்குன்னு சொல்றோம், ஆனா மூத்த தலைவர்கள் யாருமே கூட்டணி பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அந்த கருத்து சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை? நடுவில் எங்களுக்கு நிறைய பேர் ஆர்வமாக நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதிமுக வரலாறுன்னு பார்த்தா எங்கள் அமைச்சர்களும் எங்கள் மூத்த தலைவர்களும் யாரும் அனாவசியமாக பேச மாட்டாங்க. நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண எதுவுமே இல்லை. பிரச்சனை இருந்தால் தானேங்க எல்லாருமே பேசணும்.